சின்ன வயசுல இருந்தே அரசியல் ஆர்வம் அதிகமா இருந்ததாலயும், கிறிஸ்தவ மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னும், கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா படிக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுன்னு நெறைய நல்லது செஞ்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் காவிய தலைவர் 84 அப்படின்னு கலைஞர் பர்த்டேக்கு ஒரு கிராண்டான ஃபங்ஷன ஆர்கனைஸ் பண்ணி நடத்தி, அது மூலமா கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரா மாறுறாரு இந்த இனிகோ இருதயராஜ். அது போக தீபாவளி, கிறிஸ்மஸ்ன்னு எல்லா பண்டிகைக்கும் டிஎம்கே காரங்களுக்கு கிஃப்ட், ஸ்வீட்ஸ் எல்லாம் குடுக்கறதுன்னு, ஒரு முழு டிஎம்கே காரராவே மாறிடுறாரு. டிஎம்கேவோட முக்கிய தலைவர்கள், மத்த மதத்த சார்ந்த போதகர்கள், மத்த இயக்கத்தோட தலைவர்கள்ன்னு இவங்க எல்லாரையுமே வச்சு இவர் செலிப்ரேட் பண்ற சமத்துவ கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது எல்லார் மத்தியிலும் அப்போ ஒரு பேசு பொருளா இருந்துச்சு. டிஎம்கேவோட முக்கிய தலைவர்கள் கூட குளோஸா இருந்ததுனால, அவர் ஆரம்பிச்ச இயக்கத்த நம்பி நேரடியா டிஎம்கேல ஜாயின் பண்ணி சீட்டு கேட்கிறாரு. அவருக்கு உதயசூரியன் சின்னத்துல போட்டி போட வாய்ப்பும் கிடைக்குது. சென்னையில தான் சீட் கிடைக்கும்னு நெனச்சா, திருச்சியில தான் சீட் கிடைக்குது. அதுவும் 2008ல மறுசீரமைப்பு பண்ண திருச்சி கிழக்கு தொகுதியில. மறுசீரமைப்பு பண்ணதுக்கு அப்புறம் நடந்த 2011 எலக்ஷன்லயும் சரி, 2016 எலக்ஷன்லயும் சரி, ஏடிஎம்கே தான் வின் பண்ணியிருக்காங்க. என்னதான் டெல்டா தொகுதி டிஎம்கேவோட கோட்டைன்னு சொன்னாலும், திருச்சி கிழக்குல மட்டும் அவங்களால ஏடிஎம்கேவ ஜெயிக்கவே முடியல. 2021ல இனிகோ இருதயராஜ் அவரோட சொந்த ஊரான திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டி போடுறாரு. அந்த தொகுதியில கிறிஸ்டியன்ஸோட வாக்கு ஜாஸ்தி. அதனாலேயே ஆப்போசிட்டா போட்டி போட்ட ஏடிஎம்கே அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன விட 50,000க்கு மேல ஓட்டுகள் ஜாஸ்தியா வாங்கி டிஎம்கேவ ஜெயிக்க வைக்கிறாரு இனிகோ இருதயராஜ். மறுசீரமைப்புக்கு அப்புறம் இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில டிஎம்கேக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் விக்டரி இதுதான். இங்க இருக்க மொத்த வோட்டர்ஸோட எண்ணிக்கைய பார்த்தோம்னா, 2,17,397 பேர் இருக்காங்க. இதுல ஆண் வாக்காளர்கள் 1,04,833 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,12,460 பேரும் இருக்காங்க. ஆண்கள விட பெண் வோட்டர்ஸ் தான் இந்த தொகுதியில 7,500 பேர் அதிகமா இருக்காங்க. அதுபோக 3ஆம் பாலினம் 54 பேர் வாக்காளர்களா இருக்காங்க. இங்க ஆவரேஜா 1000 ஆண்களுக்கு 1072 பெண் வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க. டிஎம்கேவ சேர்ந்த இனிகோ இருதயராஜுக்கு இங்க என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் அவர் ஒரு கிறிஸ்டியன். அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கிறிஸ்டியன் வாக்கு அதிகமா இருக்கிற ஒரு தொகுதி. அது போக இவரும் திருச்சி அப்படிங்கிறதுனால, மக்கள் இவர நேரடியா பார்க்கிறது ஈஸி. இதெல்லாம் அட்வான்டேஜா இருந்தாலும், டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தா, ஆப்போசிட்ல இருக்கிறது டிவிகே கட்சியோட தலைவர். அதுவும் இல்லாம தமிழ்நாட்டுல ரொம்பவே ஃபேமஸா இருக்க விஜய். விஜய்க்கு ஆல்ரெடி யங்ஸ்டர்ஸ் அப்புறம் பெண் ரசிகர்கள் ஜாஸ்தியா இருக்காங்க. இந்த தொகுதியிலும் பெண்கள் அப்புறம் இளைஞர்கள் ஓட்டு தான் ஜாஸ்தியா இருக்கு. இதனால டிஎம்கேவோட வோட் பேங்க் பாதிக்கப்பட அதிகமான சான்ஸ் இருக்கு. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இனிகோ இருதயராஜ்க்கு.